ஆளுநர்ஸாக வந்தாங்க. நான் தான் சார் நாங்கள் பண்ணியிருக்கோம். இது நமக்கு ஒரு புதுமையாக இருக்கலாம், இல்லை தெரியாத விஷயமாக கூட இருக்கலாம். அந்த விஷயம் தெரிஞ்சுக்கோங்க. நம்மளுடைய உடல் நலத்துக்கு தான் நம்ம போகணும். சரி, நம்ம காவல்துறை சார்பாக நம்ம பிசியோதெரபிஸ்ட் டாக்டர்ஸ் அனைவருக்கும் மீண்டும் மறுமுறை நம்முடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம். அந்த டீம் சார்பாக செஞ்சீங்க இல்லையா, உங்களுக்கு நாம தான் அவங்களும் தரணும், பட் அவங்க வந்து நம்மளும் தராங்க. சொன்னாங்க சார் போகிற நீங்கள் நீங்கள் வரணும் சார் பார்த்துருங்க அப்படி. ஒரு கைத்தட்டல் கொடுக்கலாமே. சர்வநாயகம் எசிதாங்க வாங்க வாங்க. சொல்லுங்க பாருங்க. கடலூர் மாவட்டத்தில் உலக மகளிர் தினத்தை முன்னிட்டு தமிழ்நாடு எண்முறை மருத்துவர்கள் நலச்சங்கம் மற்றும் லாப் அண்ட் கேர் டிரஸ்ட் சார்பாக கடலூர் மாவட்டம் காவல்துறை கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் எண்முறை மருத்துவ ஆலோசனைகளும் மற்றும் மனநல ஆரோக்கியமும் காவலர்களுக்கு வழங்கப்பட்டது. தமிழ்நாடு எண்முறை மருத்துவர்கள் நலச்சங்கத்தின் பொதுச் செயலாளர் திரு டாக்டர் சசிகுமார் அவர்களின் வழிகாட்டுதல் மற்றும் ஆலோசனைப்படி இந்நிகழ்வு நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் எண்முறை மருத்துவர்கள் சிவகங்கை மாநில செயற்குழு உறுப்பினர் திரு டாக்டர் சிவசங்கீதா கலந்து கொண்டு காவலர்களுக்கு ஆலோசனைகளை வழங்கினார்கள். மேலும் எண்முறை மருத்துவர் திரு டாக்டர் கிருஷ்ணராஜ் அவர்கள் நேர்முக எண்முறை மருத்துவ பயிற்சிகளை காவலர்களுக்கு நேரடியாக விளக்கத்துடன் செய்து காண்பித்து சிறப்பித்தார். மேலும் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் அவர்களுக்கு தமிழ்நாடு எண்முறை மருத்துவர்கள் நலச்சங்கம் மற்றும் லாப் அண்ட் கேர் டிரஸ்ட் சார்பாக திருமதி டாக்டர் மேரி கனிஷ்டா பொன்னாடை அணிவித்து கேடயம் வழங்கினார். இந்நிகழ்ச்சியில் சிறப்பாக செயல்பட்ட பெண் காவலர்களுக்கு லாப் அண்ட் கேர் டிரஸ்ட் சார்பாக கேடயம் மற்றும் மெடல் வழங்கி சிறப்பிக்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் 200க்கும் மேற்பட்ட பெண் காவலர்கள் மற்றும் ஆண் காவலர்கள் கலந்து கொண்டு பயன்பெற்றனர். கடலூர் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் அவர்கள் தமிழ்நாடு எண்முறை மருத்துவர்கள் நலச்சங்கம் நிர்வாகிகளுக்கு மற்றும் லாப் அண்ட் கேர் டிரஸ்ட் ஆகியோருக்கு பாராட்டி வாழ்த்துக்களை தெரிவித்தார்.